தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை நினைத்து தியானித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றில் ஆண்டவர் இயேசுவின் இதய அன்பை ருசித்து அதன் மூலமாக பலன் பெற்ற அவர்களுடைய பொன்மொழிகளை தியானித்து அவர்களைப் போல நாமும் இயேசுவின் இதய அன்பை தியானிக்க, அன்பு செய்ய இந்த நாட்களிலே முயற்சிப்போம். சென்ட் பொனவென்சூர் இயேசுவின் இதயத்தை பற்றி பேசுகிற போது, இந்த காயப்பட்ட இதயத்தை நேசிக்காதவர் யார்? இவ்வளவு அன்பு செலுத்தும் அவரை திரும்ப நேசிக்காதவர் யார் என்ற கேள்வியை எழுப்புகின்றார். ஒருபோதும் வீழ்ந்து விடாமல் இருப்பதே முக்கியம் என்று எண்ணாதீர்கள். மாறாக ஒவ்வொரு முறை விழும்போதும் கிறிஸ்துவின் இதயத்தில் தாழ்மையான உள்ளத்துடன் எழுவதே முக்கியம் என்று புனித அவிலா தெரசம்மாள் கூறுகிறார். இறைவனின் இதயம் உலகின் காயங்களின் தாளத்தோடு ஒத்திசைத்து துடிக்கிறது என்று இறை ஊழியர் மேடலின் டெல்ஃப்ரே கூறுகிறார். அவரை பின்பற்ற விரும்பும் விதமாக அவரை உற்று நோக்குங்கள், அவரை பற்றி சிந்தியுங்கள், அவரை பற்றி தியானியுங்கள். அவருடைய இதயத்தில் எரியும் அன்பு உங்கள் இதயத்திலும் எரியட்டும் என்று அசிசியின் புனித கிளேர் கூறுகிறார். இயேசுவின் இதயம் சதையாலான இதயம், கல்லான இதயம் அல்ல. அன்பு செலுத்த வேறு யாரும் இல்லாதது போல அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்று புனித ஜான் ஹென்றி நியூமன் கூறுகிறார். ஆகவே அளவற்ற அன்பினால் இயேசுவின் இதயம் மனித இதயங்களுக்காக துடித்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இதயத்தை அன்பு செய்யவும், அந்த இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற விண்ணக நலன்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஒப்பற்ற செல்வமாக எங்கள் இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை நினைத்து மகிழ்கின்றோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வரும் அத்துணை அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போகும் செல்வத்துக்காக உழைத்து எங்கள் வாழ்வை இழந்து போகாமல் உமக்காக வாழ வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்து இன்றும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் புனிதர்களில் உம் அருளை கண்டு நாங்கள் வியக்கின்றோம். உம்மையே எங்கள் வாழ்வின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற உயர்வான செல்வமாக கருதி எங்கள் உடல், பொருள், ஆன்மா அனைத்தையும் உமக்காக அர்ப்பணித்து செயல்பட ஆற்றல் தாரும். மறைந்து போகும் உலகச் செல்வங்களை, அதனுடைய சுகங்களை அனுபவிக்க எமது வாழ்க்கையை தொலைத்து அதிக செல்வங்களை சேர்த்து அதற்காகவே எங்களுடைய பெரும்பான்மையான நேரங்களை செலவழித்து எங்கள் ஆன்மாக்களை தொலைத்து நிற்கும் இந்த உலக மனிதர்களைப் போல நாங்களும் அழிந்து விடாமல் இருக்க உமது வார்த்தையை வாசிக்க, உமது இதயத்தை நேசிக்க அதிக நேரம் கொடுக்கவும், முழந்தால் படியிட்டு உமது சன்னிதானத்தில் உம்மோடு பேசவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார அருளாதார வளங்களை பிற மக்களோடு பகிர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம் இதயத்தை நோகச் செய்கிற எமது அன்பு சிறுவர் சிறுமியர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். போதை பழக்க வழக்கங்களுக்கும் பல்வேறு தீமையின் நாட்டங்களுக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் சிறப்பாக இந்த தொடர் கருவிகளுக்கு அடிமையாக இருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் இன்று உமது அன்பினால் ஈர்க்கப்படுவார்களாக. உமது திரு இருதயத்தில் சூழ்ந்து நிற்கிற குத்தி கிழிக்கின்ற அந்த பொருட்களால் இன்று எங்கள் வாழ்வு அணி செய்யப்பட வேண்டும் என்று உம்முடைய திருநாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு இயேசுவே,
இழந்து போன யாவற்றையும் தேடி மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இழந்து தவிக்கின்ற சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார நலன்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவும், உறவுகள் மேம்படவும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு வளம்பெறவும், நாங்கள் செய்கிற பயணங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், எந்த தொல்லையோ இடர்பாடுகளோ விபத்துக்களோ ஆபத்துக்களோ ஏற்படாதபடி உடைய காவல் தூதர்கள் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கவும், செய்யும் பணிகளில் வெற்றியடையவும், பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் ஆகியவை பொறுப்படுத்தி வழிநடத்தப்படவும், படிப்புக்கேற்ற வேலைவாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கவும் ஆண்டவரே உமது திருநாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.